நாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்ட நிலை தொடர்ச்சியாக இன்று காலை நீர்கொழும்பு தலுப்பொத்த வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த பல்லன்சேன சிறைச்சாலையிலும் ஒரு பதட்ட நிலை உருவானது. சிறை கைதிகள் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் உள்ளே இருக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்து வெளியே வீதிகளை நோக்கி வீசியதை அடுத்து இங்கு ஒரு அமைதியின்மை, ஒரு பதட்டமான சூழல் உருவானது. அது மாத்திரமல்லாமல் உள்ளே இருக்கின்ற கான்கிரீட் கற்களை எல்லாம் உடைத்து அதில் இருக்கின்ற இரும்பு கம்பிகளையும் வெளியே எடுத்து அதனூடாக சிறைச்சாலையின் பிரதான மதில் சுவர்களை உடைப்பதையும் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்ததை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர், குறிப்பாக போலீஸ், கலகம் அடக்கும் படையினர், STF விசேட அதிரடி படையினர் இணைந்து உள்ளே நுழைந்து சிறை கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட, குழப்பத்தில் ஈடுபட்ட சிறை கைதிகளை உள்ளே விரட்டியதை அடுத்து நிலைமை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதனை அடுத்தும் சிறை கைதிகள் தொடர்ந்தும் குழப்பத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பாதுகாப்பு அதிகாரிகள் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு இந்த பதட்டமான சூழலை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். சற்று முன் இந்த குழப்பத்தில் ஈடுபட்ட ஒரு சில முக்கியமான சிறை கைதிகளை வேறு ஒரு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் சிறைச்சாலைக்கு வெளியேயும் இவ்வாறு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. விசேட அதிரடிப்படையினர், போலீசார், கலகம் அடக்கும் படையினர், விமானப்படையினர் என்று
முத்தரப்பினரும் இந்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிறை கைதிகளின் உறவினர்கள் இவ்வாறு வெளியே ஒன்று திரண்ட நிலையில் அவர்களும் அவர்களுடைய எதிர்ப்பினை போலீசாருக்கு வெளிப்படுத்தி வருகிறார்கள். உள்ளே இருக்கின்ற சிறை கைதிகளை பார்வையிட தங்களுக்கு அனுமதி வழங்குமாறு வலியுறுத்தி சிறை கைதிகளின் உறவினர்கள் இவ்வாறு வெளியே ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிறை கைதிகளை ஏற்றிய பேருந்து இந்த பக்கமாக செல்லும் போது அவர்கள் அழுது புலம்பிய காட்சிகளையும் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. சிறை கைதிகளின் உறவினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல், எந்த விதமான தவறும் செய்யாமல் அவர்களுடைய கணவர், மகன்மார் இப்படி அனைவரையும் இங்கு கைது செய்து அழைத்து வந்திருப்பதாக கூட இங்கு ஒன்று திரண்டிருக்கின்ற ஒரு சில சிறை கைதிகளின் உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் போலீசார் போதைப்பொருள் இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களைத்தான் இந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அண்மையில் உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம். அந்த சிறைச்சாலையின் கலவரத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற நிறைய சிறை கைதிகளையும் இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு வந்து தடுத்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டது. எது எப்படி இருப்பினும் இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளேயும் வெளியேயும் ஒரு அமைதியான சூழ்நிலைமையை தான் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது.
நிலைமை, அந்த பதற்றமான சூழல், கலவரம் முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு உடனுக்குடன் மேலதிக தகவல்களை தர தயாராக இருக்கின்றோம். தெரிந்து கொள்ள நீங்களும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன், நீர்கொழும்பு தலுப்புத்த வீதியில் இருக்கின்ற பல்லன்சேன சிறைச்சாலைக்கு முன்பாக இருந்து.